ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலைவாய்ப்புங்க. அதுவுமே தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு. அது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ்நாடு கிராம உதவியாளர் பணி இருக்கு இல்லையா, அவங்களுக்காக விரைவில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி வரக்கூடிய விதிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே இப்போ வந்து அரசு வெளியிட்டிருக்குங்க. இந்த ஒரு அரசாணை வந்து எனக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 4/6/2025 அன்னைக்கு கம்ப்ளீட்டாக தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருந்த கிராம உதவியாளர் பணி இருக்கு இல்லையா, அதோட விதிகளை வெளியிட்டிருக்காங்க. வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைப்பா எனக்கெல்லாம் இது உதவாதுன்னு நினச்சிங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த ஒரு வீடியோ உதவியாக இருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். அந்த ஒரு சின்ன ஒரு எண்ணத்தோட தான் ஆரம்பிக்கப்பட்டது இந்த சேனல். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை பணிக்கான துறையில் வந்து இந்த ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. ஒரு 6 GON நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. சரிங்க, அரசாணை நிலை எண் 625 வருவாய்த்துறை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1995, 1998, 2015, 2020, 2025 இருக்கு இல்லையா, அந்த ஒரு அரசாணை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 22/5/2025 இது எல்லாமே அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க இல்லையா. இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, மேலே முதல்வதாக படிக்க அரசாணையில் பகுதி நேர கிராம உதவியாளர் பதவியினை முழு நேர கிராம உதவியாளராக சிறப்பு காலமுறை ஊதிய நிலையின் நியமனம் செய்ய ஆணையிடப்பட்டது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா, இதனைத் தொடர்ந்து மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் தமிழ்நாடு கிராம உதவியாளர் பணி விதிகள் வெளியிடப்பட்டது. மேலே மூன்றாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் மேற்குறிப்பிட்ட விதிகள் விதி 2 மற்றும் விதி 7க்கு திருத்தம் வெளியிடப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலே நான்காவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான வழிகாட்டும் நெறிமுறைகளும் வழங்கப்பட்டுள்ளன. தற்பொழுது இதுதான் ரொம்ப முக்கியம். தற்போது தமிழ்நாட்டில் கிராம உதவியாளர் பணிக்கான சிறப்பு விதிகள் விதி 6 மற்றும் விதி 11க்கு மேலே 6வதாக படிக்கப்பட்ட அரசாணையில் திருத்தங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. சரிங்களா, அது என்ன அப்படின்றது இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ மேலே 5வதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் கிராம உதவியாளர் தேர்வு முறை மற்றும் பணி நியமனம் தொடர்பாக திருத்திய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடும் பொருட்டு கூடுதல் தலைமை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களுக்கு அரசுக்கு முன்மொழி அனுப்பி உள்ளனர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கூடுதல் தலைமை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களின் கருத்துணையை அரசு கவனமுடன் பரிசீலனை செய்து அதனை ஏற்று கிராம உதவியாளர் பணி நியமனத்துக்கான தேர்வு முறை மற்றும் மதிப்பெண்கள் வழங்குவது தொடர்பாக பின்வரும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற அரசு ஆணையிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா, பின்னாடி இது இருக்கு இல்லையா, இதைத்தான் வந்து அரசு ஆணையிட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கல்வி தகுதி ஃபஸ்ட்டு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ்நாடு அரசு தேர்வைக்கான இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ்கள் தேர்வில் SSLC இருக்கு இல்லையா, சர்டிஃபிகேட்டு தமிழ் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு தேர்வு எழுதப்பட வேண்டும். தமிழ் சப்ஜெக்டில் தான் நீங்கள் வந்து 10th வந்து தமிழ் எழுதியிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா, SSLC அப்படின்றது செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட். மதிப்பெண் பட்டியல் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் சமர்ப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 10 மார்க். சரிங்களா, மிதிவண்டி அல்லது இருசக்கர மோட்டார் வாகன ஓட்டணும் திறன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இருசக்கர மோட்டார் வாகன ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பேன் தேர்வுக்கு. ஓகே, அது வைத்திருந்தால் உங்களுக்கு வந்து 10 மதிப்பெண் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாசித்தல் மற்றும் எழுதல் திறன். ஓகே, வாசிக்கும் திறனுக்கான தேர்வு தமிழில் வந்து நீங்கள் வாசிக்கணும், அந்த ஒரு திறனுக்கான ஒரு தேர்வு. எழுத்தும் திறனுக்கான தேர்வு தமிழ் நேர்காணல் காணும் குழுவின் முன் வாசித்து காட்டும்படி மற்றும் எழுதிட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழில் வந்து வாசிக்கவும் உங்களுக்கு நல்லபடியாக தெரியணும், எழுதவும் நல்லபடியாக தெரியணும். அதுக்கு இப்போ வந்து 30 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நேட்டிவ் ரெசிடென்ட், அதாவது வசிப்பிடம், அதாவது தற்போது முகவரி சான்றுடன் உறுதிப்படுத்தப்பட்ட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்மந்தப்பட்ட கிராமத்தில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். இதுக்கு 35 மார்க்குங்க. சம்மந்தப்பட்ட தாலுக்கா எல்லைக்குள் வசிப்பவராக இருக்க வேண்டும், அதே தாலுக்காவில் இருக்கணும், அதே கிராமத்தில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக இதுக்கே 85 மார்க் வந்துடுது. அதுக்கப்புறம் நேர்காணலில் பின்வரும் 3 அதிகாரிகளை கொண்ட குழுவினால் நேர்காணல் நடத்தப்படும். வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், பிற தனி வட்டாட்சியர் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இவங்களுக்கு முன்னாடி வந்து நேர்காணல் நீங்கள் செய்யணும். அதுக்கு வந்து 15 மார்க், அந்த நேர்காணலுக்கு 15 மார்க்.
அடுத்தப்ப விண்ணப்பதாரர்கள் நேர்காணலில் கலந்து கொள்வதற்காக முன்னதாக அவர்கள் தகுதி குறித்த சான்றுகள் சரிபார்க்கப்பட வேண்டும். ஓகேங்களா, தகுதி சான்றிதழ் வந்து சரிபார்க்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேர்காணலில் கலந்து கொள்ளும் விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முக தேர்வு குழுவின் உள்ள தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கு விண்ணப்பதாரர்கள் செயல்பாட்டிற்கு ஏற்ற தனித்தனியே மதிப்பெண்கள் வழங்க வேண்டும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தனித்தனியே இவங்க 3 பேருமே உங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் தருவாங்கங்க. அதுக்கப்புறம் அதை சரி பார்த்து ஆவரேஜ் கணக்கிட்டு நேர்முக தேர்வில் பெற்ற மதிப்பெண்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் ஒட்டுமொத்த செயல்பாட்டுக்கு ஏற்ப வழங்கப்படும் மதிப்பெண்கள் குறைந்தபட்சம் 6 மதிப்பெண்கள் முதல் அதிகபட்சம் 12 மதிப்பெண்கள் வரை வழங்கப்பட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் எந்தவித விண்ணப்பதாரருக்கும் 12 மதிப்பிற்கு அதிகமாக அல்லது 6 மதிப்புகள் கீழே வழங்கப்படக்கூடாது. ஸோ வந்து 6லேருந்து 12 மார்க்குள்ளே உங்களுக்கு கொடுக்கணும். 6க்கு கீழேயும் இருக்கக்கூடாது, 12க்கு மேலேயும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகுதி பெற்ற அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் நேர்காணல் நடத்த வேண்டும். நேர்காணலில் கலந்து கொள்வதற்கு விண்ணப்பதாரர்களின் தேர்வு செய்யக்கூடாது. ஓகேங்களா, நீங்கள் வந்து நேர்காணலில் கலந்து கொள்ளாதவங்களுக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த மார்க்குமே இவ்வளோ 100 மார்க் இருக்குங்க. 100 மார்க் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் SSLC தேர்வு எழுதி தேர்ச்சி அடைந்து இருந்தால் அல்லது தேர்ச்சி அடையவில்லை என்றாலும் முழு மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும். விண்ணப்பதாரன் ஓட்டுநர் உரிமம் வைத்து இருந்தாலும் அல்லது இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன் பெற்றிருந்தாலும் முழு மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, அதுபோக விண்ணப்பதாரன் வசிக்கும் மற்றும் படிக்கும் திறன்கள் மட்டுமே மதிப்பெண்கள் வழங்க வேண்டும். அவங்க வாசிக்கிறது மட்டும் தான் நீங்கள் வந்து வாசிக்கிறது எழுதுறது மட்டும் தான் நீங்கள் வந்து மார்க் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராம உதவியாளர் நியமனம் தொடர்பான அறிவிப்புகளை முறையாக உரிய வரைமுறைகளின்படி வெளியிடுவதை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வையிடல் வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராம உதவியாளர் பணி இடங்களுக்கான தேர்வு முறை உரிய வழிமுறைகளை பின்பற்றி நடைபெறுவதற்காக அந்தந்த மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்த பின்னரே தேர்வு முடிவுகள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியருக்காக இணையதளத்தில் வெளியிடப்பட வேண்டும். இங்கே பாருங்கள், இதை நல்லா படிச்சுக்கோங்க. கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான தேர்வு முறை உரிய வழிமுறைகள் பின்பற்றி நடைபெற்றுள்ளதை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்த பின்னர் தான் தேர்வு முடிவுகள் வந்து சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று கூறியிருக்காங்க. சரிங்களா, கிராம உதவியாளர் தேர்வு முடிவுகள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியராக இணையதளங்களில் வெளியிடுவதை மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்து கொள்ள வேண்டும். மாவட்ட ஆட்சியரும் அதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இந்த ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குங்க. இதோட லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா மக்களே, தேங்க்யூ. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிக்கலனாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நான் மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே.